எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்ல. ஆத்ம நமஸ்காரம். இந்த பௌர்ணமி விழாவுக்கு வந்து கலந்து கொண்ட ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கு மிகவும் நன்றியுடன் ஆத்ம நமஸ்காரம். வரும் மாதங்களில் தவறாமல் எல்லோரும் விழாவில் கலந்து கொள்ளுமாறு வேண்டி வேட்கொள்ளப்படுகிறது. நமஸ்காரம். அருணையின் பெருமகனே, எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும், ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும். அருள்வாயீஸ்வரனே, அன்பே அருணாச்சல சிவனே. கானகமே விடும் மாந்தனை பாசமாய் கரமதில் பிடித்தவனே, மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய், மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய். மலையென எழுந்தவனே, எங்கள் அருணாச்சல சிவனே. பொன் என பாம்பணி மாலையை அணியும் கிருபாகரனே, பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை, பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை அணிவாய் அவசியமே, எங்கள் அருணாச்சல சிவமே. வன்புலி தோலினை பொன்னிடை மீதினில் போர்த்திய பரமேஷா, அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம், அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம். அணிந்திடு அரவிந்தமே, எங்கள் அருணாச்சல சிவமே.
நஞ்சினை சுவைத்தவனே, அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே, அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே, அதை நீ அருந்திடுமே எங்கள் அருணாச்சல சிவமே. ரிஷபமே வாகனம் தெருவினில் ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே, ஏழைகள் இதயம் வாகனம் தானே, ஏழைகள் இதயம் வாகனம் தானே, ஏறிட மனதில்லையோ அருணாச்சல சிவமே. சச்சரி கொக்கரை மத்தளம் உடுக்கையும் வாசிக்கும் விமலேசா, எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட, எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட நேரம் உமக்கில்லையோ சொல்வா. வணக்கம், என் பேர் சுரேஷ்குமார். நான் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரேன். ஸோ நான் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு குளோபல் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த ஆன்மீக தேடல் வந்துட்டு பல வருஷமாகவே இருந்துருந்துச்சு. ஸோ இந்த ஆன்மீக தேடலில் வந்துட்டு நான் யோகத்தில் வந்து இறைவன் அடையலாம் அப்படின்ட்டு நிறைய இடத்துல படித்து, அதுக்கப்புறம் சில குருக்கள்கிட்டலாம் போய் விதை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பல குருக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு இன்னர் இன்ஜினியரிங் வந்து நம்ம ஜக்கி வாசுதேவ சத்குரு அவர்கிட்ட படித்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 2-3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது ஆரம்பிக்கிறப்போ. அதுக்கப்புறம் வந்து ஒரு முழுமை இல்லை அதில். ஸோ அதனால் ஏன் ஒரு தேடல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய நண்பர் வந்துட்டு இங்கே சிவானந்தா ஆசிரமத்தில் வந்து நம்ம சித்த வித்தை பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தேன். வந்து பார்த்ததில் கொஞ்சம் அனுபவம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஆடைகளே பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி, அப்புறம் வந்துட்டு மேல் சட்டை இல்லை, அந்த மாதிரி வந்து ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். இயற்கை சூழ்நிலையில் ஒரு பயிற்சி மையம் மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு முதல்ல வந்து ஒரு பௌர்ணமிக்கு வந்துங்க வந்து சித்த வித்தை பயிற்சி தீட்சை கொடுக்குறாங்க. ஸோ போன பௌர்ணமிக்கு வந்திருந்தேன் நான். போன பௌர்ணமிக்கு வர்றப்போ என்னாச்சுன்னா, தீட்சை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் ஐயாட்ட கேட்டப்போ அவர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால நீ ஒரு புத்தகத்தை படிங்கன்னு கொடுத்தாங்க. ஸோ சிவானந்தரோட சித்த வித்தை பயிற்சி புத்தகம். ஸோ அதை படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு புரிதல் வந்துச்சு. ஸோ ஜீவன்னா என்ன, ஜீவனோட முக்தின்னா என்ன, அது எப்படி அடையிறதுன்றத ஒவ்வொரு அத்தியாயமாக அழகாக விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பக்தி யோகத்தில் வந்து கோயிலில் போகிறோம், ஆராதனை அபிஷேகங்கள்லாம் பண்ணுறோம். ஸோ அதன் மூலமாக இறைவன் அடைகிறது ஒரு வழி. அதுக்கப்புறம் நம்ம ஞான யோகத்தில் இந்த மாதிரி வந்துட்டு யோகங்கள் பண்ணி அடைகிறது ஒரு வழி. ஸோ இதில் வந்து சிவானந்தர் அழகாக ஒவ்வொரு விஷயமா சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு கடைசி அத்தியாயத்தில் ஏன் வந்து உங்களுக்கு வந்து இந்த சித்த வித்தை பயிற்சி முக்கியம், ஸோ இதன் மூலமாக எவ்வளோ எளிதாக இறைவன் அடையலாம். மற்ற விஷயத்தில் நீங்கள் வந்து பல காலங்கள் ஆனாலும் இதில் வந்து நீங்கள் பயிற்சி கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இறைவன் அடையிறதுக்கான வழி இது அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஐயாட்ட சொன்ன இந்த மாதிரி பயிற்சி புத்தகத்தை முழுசாக படித்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சில கேள்விகள்லாம் கேட்டார். அந்த கேள்விகளுக்கு அவருக்கு வந்து பதில் சொன்னோன்னா அவர் வந்து ஓகே இவருக்கு புரிதல் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த வித்தை பயிற்சி சொல்லி கொடுத்தாரு. அவரும் வந்து வித்தை பயிற்சி சொல்லி கொடுக்குறப்போ மூச்சு பயிற்சியிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து
புருவம்புத்தி கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஐடியா. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கே வந்துட்டு தீட்சை கொடுப்பாங்க. நம்ம அதை விதையை கற்றுக்கிட்டு உலக நன்மைக்காக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 12 to 1 தியானம், கூட்டு தியானம் நடக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நன்றி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வணக்கம், ஆத்ம வணக்கம். நான் கொடையம்பாக்கம் ஆசிரமத்திலிருந்து பேசுகிறோம். இங்கே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பாக வந்து ஜபம், சத்தினி எல்லாம் நடைபெறுகிறது. அது இல்லாமல் இந்த கிராமத்து சுற்றுப்பட்டு கிராமத்தில் இருக்கிறவங்க ஏறக்குறைய ஒரு 200-300 பேர் வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க. அதனால் சிறப்பாக நடைபெறும். ஒரு மாதமும் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. அனைவரும் வாங்க, சிறப்பாக ஜபத்தில் கலந்துங்க, எல்லாரும் பயனடையணும். வணக்கம், ஆத்ம வணக்கம். திரலோங்கு செல்வம்
தலமோங்க கந்த வேளே தன்முகத்துய்யமணி உன்முக சைவமணி தன்முகத்துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே ஷண்முக தெய்வமணியே திருவோங்க புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரளோங்க செல்வம் ஓங்க திருவோங்க புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரளோங்க செல்வம் ஓங்க. ஆத்ம நமஸ்காரம். இந்த பௌர்ணமி விழாவுக்கு வந்து கலந்து கொண்ட ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கு மிகவும் நன்றியுடன் ஆத்ம நமஸ்காரம். வரும் மாதங்களில் தவறாமல் எல்லோரும் விழாவில் கலந்து கொள்ளுமாறு வேண்டி வேட்கொள்ளப்படுகிறது. நமஸ்காரம்.